ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணப்பாறை பச்சரிசி முறுக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எள், ஜீரகம், உப்பு, ஓமம், இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ஜீரகத்தையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். ஒரு சில பேருக்கு ஜீரகம் ஸ்மெல்லு பிடிக்காது, ஸோ அவங்க வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் வெறும் பச்சரிசி மட்டும்தான் இருக்க போகுது, அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓமத்தை கொஞ்சம் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி விழுகாமல் எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ஒரே டைமில் தண்ணியை நிறையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி மாவை நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மணப்பாறை முறுக்குக்கு ஸ்டார் அச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முறுக்கு மாவு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல இலக்கமாக இருக்கணும். சப்பாத்தி பதம் இல்லை பூரி மாவு பதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா நல்ல இலக்கமாக இருக்கணும். முறுக்கு அச்சில் நீங்கள் மாவை போட்டு அதை நீங்கள் சுற்றி எடுக்கும் போது மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா உங்களால் சுற்ற முடியாது. மாவு நல்லா இலக்கமாக இருந்தால் தான் ஈஸியாக சுற்ற வரும். ஸோ மாவை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மாவில் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பார்த்திங்களா, அந்த டைமில் நீங்கள் மாவை கொஞ்சமாக வாயில் போட்டு பார்த்துக்கலாம். உப்பு இருக்கா இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. நல்லா லூஸாக இருக்கணும். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா லூஸாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி மாவோட பதம் நல்லா இலக்கமாக இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம அச்சில் மாவை சேர்த்துடலாம். முறுக்கு ஒரு அச்சு ஸ்டார் இருக்கிற முறுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை 3 அச்சு ஸ்டார் இருக்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அச்சில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. முறுக்கு நம்ம சுற்றும் போது ஈஸியாக வரும். எங்கள் நேட்டிவ் வந்து ட்ரிச்சி. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும் போது பஸ்ஸு ட்ரெயின் அங்கெல்லாம் இந்த முறுக்கு வந்து விற்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மணப்பாறைக்கு ஃபேமஸே முறுக்கு தான். அது இந்த மாதிரி நான் சுற்றிருக்கேன் பாருங்கள். சென்டரில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கணும். நல்லா அழகாக ரவுண்டாக வரும். இந்த மாவும் உங்களுக்கு இலக்கமாக இருக்கிறதுனால நல்லா அழகாக ரவுண்டாக வரும். ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். தட்டில் இது மாதிரி சுற்றி அந்த தட்டோடு எடுத்து நீங்கள் ஸ்லோவாக எண்ணெய் மேலே பற்றாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பாருங்கள் நல்லா அழகாக வட்டமாக வரும். ஸ்டார் அச்சு தான் இதோட ஸ்பெஷலே. உங்களுக்கு மணப்பாறைக்கு ஃபேமஸான முறுக்கு இது இந்த சைஸில் தான் இவ்வளோ அகலத்தோட சென்டரில் இருக்கும். இப்போ காரைக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தேன் குழல்னு சொல்லுவாங்கள்ல, மெலிஸாக இருக்கும். அது வந்து ஸ்டார் அச்சில் செய்ய மாட்டாங்க, மெலிஸாக இருக்கும் அந்த முறுக்கு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு நம்ம இப்போ செஞ்சுருக்கிறது இந்த அச்சில் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.